எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா, எதனால் எல்லாருமே இன்வெர்டர் வாங்குறாங்க, எதனால் எல்லாருமே இன்வெர்டர் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, ஸோ இதுக்கான வேறுபாடுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா, எதனால் நிறைய பேர் இன்வெர்டர் ஏசியாக வாங்குறாங்க, அதில் அப்படி என்ன தான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இப்போ இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்கிற கதை உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது தெரியலை. அதனால் இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கிறான். அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர், இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்குது, இந்த பையனுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் ஓடணும். சரிங்களா? இந்த பொண்ணும் அந்த பையனும் 1 மணி நேரம் தான் டைம். ஸோ அந்த 1 மணி நேரத்தில் 2 பேருமே 2 கிலோமீட்டர் ஓடணும். அதில் யார் ஃபஸ்ட்டாக போய் அந்த எல்லை கோடை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணும் அந்த பையனும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே ஓடுறாங்க. 2 பேருமே வேகமாக தான் ஓடுறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஃபுல் எனர்ஜியில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டான். அந்த 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். உட்காந்து அவன் 1 லிட்டரு வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணியுமே அவன் குடிச்சிடுறான். இந்த பொண்ணு இந்த சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பக்கமாக போயிருச்சு தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எனர்ஜியில் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அவனை மாதிரி மூச்சு அதிகமாக வாங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி ஸ்லோவாக ஓடுவோம். நிற்காமல் ஸ்லோவாக ஓடுனா கூட நம்ம அந்த எல்லைக்கோட்டை நம்ம தொட்டுறலாம் அப்படின்னு இந்த பொண்ணு அதிகமாக ஓடின ஸ்பீடை 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணவும் அப்படியே அந்த பொண்ணு அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறார். இந்த பையன் என்ன பண்ணுறான்னா 1 கிலோமீட்டர் வரைக்குமே ஃபுல் எனர்ஜியில் ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இடையில மூச்சு வாங்குதுன்னு சொல்லி உக்காந்து நல்லா தண்ணி குடித்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திரும்படி பேலன்ஸ் 1 கிலோமீட்டருக்கு ஃபுல் எனர்ஜியில் ஓடுறான். அந்த பொண்ணு இந்த பையன் 2 பேருமே ஓடி முடிச்சிடுறாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டாக அந்த எல்லைக்கோட்டை தொடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 பேருமே ஒரே நேரத்தில் அந்த எல்லைக்கோட்டை தொட்டுட்டாங்க. அப்போ இதில் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 2 பேருமே தான் வின்னர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசியாக எல்லைக்கோட்டை தொட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு 1 லிட்டர் வாட்டர் கேனை வாங்கி அவள் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறாள். இந்த பையன் என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே ஒரு தடவை இடையில உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு தடவை 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டான். திரும்படி அவன் எல்லைக்கோட்டை தொட்டதுக்கப்புறம் திரும்படி அவன் 1 லிட்டர் தண்ணி வாங்கி அவங்க அப்பா கிட்ட வாங்கி குடிக்கிறான். இந்த பிள்ளை ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து ஓடி கடைசியாக எல்லைக்கோட்டை தொட்டதுக்கப்புறம் ஒரே 1 லிட்டர் கேனு தான் தண்ணி குடிச்சிருக்கா. ஆனால் இந்த பையன் அதே சேம் கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் தான், அதே 1 மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் இந்த பையனும் ஓடி இருக்கான். ஆனால் இவன் 2 லிட்டர் கேன் தண்ணி குடிச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி ஒரே நேரத்தில் 2 பேருமே எல்லைக்கோட்டை ஒரே நேரத்தில் தொட்டுட்டாங்க. அப்போ 2 பேருமே வின்னர் தான். இருந்தாலுமே 2 பேரும் வின்னர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிசு ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா, கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கு தேங்காய் எண்ணெய், சீப்பு, அது பவுட்ரு, லிப்டிக்கு, கொலுசுன்னு இந்த மாதிரி நிறைய விதமான பொருளெல்லாம் அவங்க கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பையனுக்கு அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு சீப்பை மட்டும் வாங்கி கையில் கொடுத்துட்றாரு. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பையன் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறான். அதனால் இந்த பையனுக்கு சீப்பு மட்டும் அவங்க அப்பா கையில் கொடுக்காரு. அந்த பொண்ணு தண்ணி குடிக்காமல் கடைசியாக 1 லிட்டர் கேனு தான் தண்ணி குடிச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு இத்தனை பொருள் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்குது. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே அந்த பொண்ணோட பேர் தான் இன்வெர்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு தான் இன்வெர்டர் ஏசி, இந்த பையன் தான் நான் இன்வெர்டர் ஏசி. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் ஒரு 35 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏசியில் 24 டெம்பரேச்சர்
செட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணும்னா இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டார்டிங்கில் வந்து வேகமாக ஓடும். அந்த 24 டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ அது வந்து ஸ்லோவாக ஓடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வேகமாக ஓடும். ஸோ அந்த 24 டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து அந்த பொண்ணு மாதிரி ஸ்லோவாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நிற்கவே நிற்காது. அதுவே அந்த நான் இன்வெர்டர் ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பையனை மாதிரி தான். எடுத்த உடனே ஃபுல் எனர்ஜியில் ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக ஒரே அடியாக உட்காந்து அந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிடும் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து கரண்ட் பில் அதிகமாகிறது. 1 மணி நேரத்துக்கு 2 பேருமே வந்து 2 கிலோமீட்டர் ஓடணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து 2 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்குள்ளே ஓடிட்டா, இந்த பையனுமே அதே 1 மணி நேரத்துக்குள்ளே ஓடிட்டான். ஆனால் அந்த பையன் வந்து 2 லிட்டர் கேனு குடிச்சிருக்கான் தண்ணி. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கேனு தான் குடிச்சிருக்கு தண்ணி. அப்படிங்கும்போது இங்கே இன்வெர்டர் ஏசி அப்படின்றது வந்து 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் வந்து கரண்ட் செலவாகுது. அதுவே அந்த பையன் அப்படின்றது தான் நான் இன்வெர்டர் ஏசி. அந்த பையன் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி வந்து குடித்ததுனால ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட் கரண்ட் பில் வந்து அங்கே செலவாகுது. அதாவது 1 மணி நேரத்துக்கு இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 யூனிட் தான் வந்து கரண்ட் வந்து செலவாகும். அதுவே நான் இன்வெர்டர் ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 2 யூனிட் வரைக்கும் கரண்ட் பில் வந்து செலவாகும். ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரண்ட் பில்லை வந்து சேவ் பண்ணுற விதத்தில் தான் எல்லாருமே வந்து இன்வெர்டர் ஏசிக்கு மாறுறாங்களே தவிர நான் இன்வெர்டர் ஏசி வந்து நல்லா இருக்காது, கூலிங் வராது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 2 ஏசியுமே ஒன்று தான். ஆனால் இங்கே கரண்ட் பில் வந்து இன்வெர்டர் ஏசி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து இன்வெர்டர் மாடலுக்கு வந்து போகிறாங்க. நான் ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கதையில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பரிசு நிறையா கொடுத்தாங்க, அந்த பையனுக்கு வெறும் சீப்பு தான் கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அதில் பிசிஎம் அப்படின்ற ஒரு போர்டு இருக்கும், சென்சார் எல்லாமே நிறையா இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சில பொருள்கள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைனா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெக்னீஷியன் வந்து அதை மாற்றி கொடுக்கறதுக்கு வாரண்ட்டி இருந்தால் ஓகே. வாரண்ட்டி இல்லைன்னா இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணணும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதுவே இங்கே நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு சீப்பை மட்டும் கொடுத்தா வேலை முடிஞ்சு. அவன் சீப்பை வச்சுட்டு அவன் எந்த மேக்கம் போட போகிறது கிடையாது, தலையை மட்டும் சீவிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் இன்வெர்டர் ஏசி. நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜாமான்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அதோட காஸ்ட், அந்த பொருள் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அப்படிங்கும்போது நான் இன்வெர்டர் ஏசியில் வந்து உங்களுக்கு செலவு வந்து கம்மி, ஆனால் கரண்ட் பில் அதிகம். இதுவே இன்வெர்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னா செலவு வந்து அதிகம், கரண்ட் பில் வந்து கம்மி. அப்போ இந்த 2ல் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2மே பெஸ்ட்டு தான். என்ன இதில் கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், நான் இன்வெர்டர் ஏசியில் வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாக வரும். இந்த கான்செப்ட்டுக்காண்டி தான் எல்லாருமே வந்து இன்வெர்டர் ஏசிக்கு வந்து மாறுறாங்களே தவிர மித்தபடி 2 ஏசியுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும், சூப்பராக கூலிங்கும் வரும். சரிங்களா? இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், நீங்கள் எந்த ஏசியை வாங்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டாக இல்லை நான் இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டாக, இந்த 2ல் எது வாங்கலாம், இந்த 2க்கும் வேறுபாடு என்ன, 2 ஒரே மாதிரி தானா இல்லை என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு நான் வந்து புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரும் சிரிக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.